இது வந்து நைட் ரொட்டீன் vlog கூட சொல்ல முடியாது, ஏன்னா 9 மணி ஆச்சு. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா கொத்தமல்லி பொங்கலும் தேங்காய் சட்னி தான் சமைக்க போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து அதுதான். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் பொங்கலுக்கும் கொத்தமல்லி பொங்கலுக்கும் நல்லா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். பச்சரிசியில் தான் செய்ய போகிறேன். அரிசி ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் ஒரு அரிசியும், இந்த டம்ளரில் வந்து இவ்வளோ ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வைக்கணும். பாருங்கள், ஊற வச்சுருக்கேன். இது வந்து சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த பொங்கல். அரிசி ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குட்டியாக மசாலா மாதிரி அரைக்கணும். அதுக்கு என்னென்ன வேணும் பார்க்கலாமா? பச்சை மிளகா வேணும். நீங்கள் 2 போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது, அதனால் நான் ஒரு 3 போடுறேன். 3 இல்லை 4 கூட போடுவேன், அது உங்கள் இஷ்டம். நான் வந்து மிளகு வந்து இடிச்செல்லாம் போட மாட்டேன், அப்படியே முழு மிளகு போடுவேன். மிளகு வந்து கொஞ்சம் தான் போடுவேன், பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் மிளகு கொஞ்சம் தான் போடுவேன். அதனால் பச்சை மிளகா காரம் கொஞ்சம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு போடுறேன். நீங்கள் மிளகு இடித்து போடுவீங்கன்னா பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க, இல்லைன்னா 3 போட்டுக்கோங்க. அதான் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. கருவேப்பிலை எப்படி வச்சாலும் காஞ்சிருது, என்ன பண்ணுறது? நீங்களாம் எப்படி வைப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கருவேப்பிலையா ஃப்ரிட்ஜில் தாங்க வைப்பாங்க, ஆனால் இப்படி கருப்பாயிடுது. கொத்தமல்லி எப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் எங்கள் கடையில் பக்கத்தில். கொத்தமல்லி வந்து ஒரு கை ஃபுல்லாக வேணும். இவ்வளோ கொத்தமல்லி போதும். இது வந்து தாளிக்க, இது வந்து அரைக்க. இது வந்து முந்திரி பருப்பு வந்து வீட்டில் ஆயிடுச்சு. இந்த மாதம் நான் வாங்கலை டிமார்ட்டில். இது ஃபஸ்ட்டு நம்ம போய் அரைச்சிக்கலாம், கழுவி அரைக்கணும். இந்த வீடியோ எவ்வளோ நிமிஷம் போகுன்னே தெரியல. சரி பாருங்கள் அப்படி. இது வந்து கொத்தமல்லி இப்படி 2 நான் கையில் சும்மா அப்படியே 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். பெருசாக இருந்துச்சுல கொத்தமல்லி, அது வந்து 2 கையில் கட் பண்ணி போட்டிருக்கேன். க்ளீனாக இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எப்படி ஆகும். தட்டு எடுக்கணும். இந்த தண்டோடு போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனை நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து மெயின் வந்து இந்த பொங்கலில் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் செஞ்சிங்கன்னா பக்கத்து வீட்டில் வரைக்கும் போகும் இந்த ஸ்மெல்லு, அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் வந்து இது வந்து எத்தனாவது வாட்டி செய்கிறேன்? 3வது வாட்டி செய்கிறேன். 4வது வாட்டி செய்கிறேன். எங்கள் வீட்டில் என் பையனுக்கே பிடிக்காது பொங்கல், ஆனால் அவன் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சார் ஒன்றுமே வாயிலிருந்து வார்த்தை அது அவ்வளோ நல்லா இருக்குன்னு சாப்பிடுவான். அவனே சொல்லிடுவான், பேசாமல் நீங்கள் நார்மல் பொங்கல் பண்ணுறதுக்கு இதுவே பண்ணிடுங்களேன் அப்படின்வான். அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவான். மிக்ஸியில் போட்டுக்கலாம். எங்கே இந்த பச்சை மிளகா? இந்த பச்சை மிளகா வந்து காம்பு கிள்ளி கழுவி போட்டுக்கிறேன். காம்பு கிள்ளி கழுவி போட்டுக்கோங்க. பாருங்கள், பச்சை மிளகா வந்து 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா என்னோடய ஜாரில் அப்போ தான் அரையும், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். வாங்க இப்போ நம்ம வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து எண்ணெய் மட்டும்தான் போடுறேன். உங்களுக்கு தொண்டை 2 நாளாக சரியில்லை, நான் எண்ணெய் மட்டும்தான் போடுறேன். நீங்கள் வேணால் நெய் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நெய் போட்டால் எங்கள் வீட்டில் வந்து
இவ்வளோ நேரத்துக்கு செட் ஆகாது. அது இல்லாமல் ஒருத்தர் சாப்பிட மாட்டார். அதனால் வெறும் எண்ணெய் மட்டும்தான் போடுறேன். அது கொஞ்சம் தான் போடுறேன். நீங்கள் வேணும்னா நெய் கூட, எண்ணெய் கொஞ்சம், நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறீங்கன்னா எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். சுடாயிடுச்சு. இது கூட வந்து இஞ்சி வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போடுவாங்க. நான் இஞ்சியும் போடலை, ஏன்னா எனக்கு கிடைக்கல. கிடச்சிருந்து துருவி போடுவேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் துருவி போட்டுக்கலாம். இஞ்சி கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போடலாம், துருவி கூட போடலாம். நான் துருவி தான் போடுவேன். துருவி போட்டால் தான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அதெல்லாம் தூக்கி என்னை சாவடிப்பாங்க சாப்பிட்றப்போ. அதனால் துருவி போடுவேன். எனக்கு இஞ்சி வந்து இங்கே கிடைக்கல. எங்கள் வீடு வந்து ரொம்ப கஷ்டம், தூரமாக போகணும். மிளகு, சீரகம் கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, சரியா? கரைஞ்சிராமல் பார்த்துக்கணும். மிளகு, சீரகம், பெருங்காயம், பெருங்காயத்தூள். வெடிக்குது. ஏமா யாருக்கெல்லாம் இப்படி பயம்? எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா ஒரு வாட்டி பட்டாச்சு, வெடிச்சு மூஞ்சிக்கே பட்டுடுச்சு. அது போகிறதுக்கே ஒரு 15 நாள் ஆச்சு. இந்தா வெடிக்குதா? நான் ஒன்றுமே போடலை. கொத்தமல்லி அதை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலை போட்டுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், போட்டுக்கிட்டு இஞ்சி வேணால் இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டுக்கலாம், போட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 1.5 டம்ளர், 1 டம்ளர் ரைஸு, 1/2 டம்ளர் பருப்பு. அதுக்கு இந்த டம்ளர் வந்து 5.5 கிளாஸ் தண்ணி கூட ஊற்றலாம், ஏன்னா பொங்கல் இல்லையா, அதனால். குடிக்கிற தண்ணி தான் இது, அதனால தான் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மசாலா வேறு அரைச்சி வச்சுருக்கேன்னா அது இதுக்குள்ளேயே போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த இதில் தண்ணியெல்லாம் கலக்கி ஊற்றிக்க முடியும். மசாலாவும் போட்டுக்கோங்க. இதில் ஒன்றுமே கிடையாது, பச்சை மிளகாவும் கொத்தமல்லி தான் அரைச்சிருக்கேன், பார்த்துருக்கீங்க. அந்த மசாலா போட்டது வந்து நான் கணக்கு பண்ணிக்கல. சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருக்கும், அவ்வளோதான். அதில் இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த மசாலா அரைச்சதை போட்டிருக்கேன். இது வந்து இன்னொரு டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தமாக ஒரு 5 டம்ளர் 5.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இருங்க, நான் தண்ணி ஊற்றிட்டு காமிக்கிறேன். பாருங்க, தண்ணி ஊற்றிட்டேன். வெளிச்சமாக இல்லையோ? இந்த லைட்டு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கா? இதுக்கு வந்து மஞ்சத்தூளெல்லாம் வேணாம், இதுலேயே கலர் வந்துடும். கொத்தமல்லி பொங்கல் பச்சை கலராக இருக்கும், அதனால் இந்த கலரே போதும், நேச்சுரலாகவே போதும். கொத்தமல்லி, பச்சை மிளகா அரைச்சி ஊற்றிருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு தூள் தான் போடுறேன், இல்லை கல்லுப்பே போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். கல்லுள்ள பாத்திரம்லாம் எடுத்து அடுக்கணும். இவங்க வேற அந்த வரலட்சுமி பண்டிகைக்கு இது போட்டுட்ருக்காங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்ல வேலை விழுந்திருப்பேன். கொட்டிருச்சோ? அப்போ நீங்கள் வேறு எல்லா எண்ணெயும் கவரில் தடுத்துட்டா? தெரியுது. நான் என்ன பண்ணுறது? டிஃபன் பாக்ஸு செட் ஆக மாட்டேங்குது, குழம்பெல்லாம் கொட்டுது. உங்களுக்கு எதாவது டிஃபன் பாக்ஸ் தெரிஞ்சால், குழம்பெல்லாம் கொட்டாமல் இருக்கும், அந்த மாதிரி எதாவது தெரிஞ்சால் எனக்கு அந்த கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உப்பு போட்டிருக்கேன். இந்த உப்பு வந்து கரைஞ்சி தண்ணி கொதித்ததும் நம்ம அரிசி போட்டு 2 விசில் விட்டால் போதும், பொங்கல் ரெடி ஆகிடும். இது கொதித்து நான் அரிசி போட்டு விசில் வரத்துக்குள்ளார நான் சட்னி அரைச்சிப்பேன். இதுக்கு வந்து தேங்காய் சட்னியே போதும், நல்லதாக இருக்கும். நிறைய பேர் வந்து சாம்பார்லாம் வச்சு சாப்பிடுவீங்க, ஆனால் சாம்பார்லாம் வேணாம். எனக்கு தெரிஞ்சு தேங்காய் சட்னி
தேங்காய் பொட்டுக்கல்லாம் போட்டு சட்னி அரைச்சிக்கோங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. சிம்பிளாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் தண்ணியாக அரைக்கணும், கெட்டியாக அரைக்கக்கூடாது. ஓகேவா? தண்ணி கொதிக்கட்டும். அரிசி போடுறப்போ காமிக்கிறேன். தண்ணி கொதிக்குதா? தண்ணி கொதிக்குது. இப்போ நான் அரிசி போட்டுட்டு காமிக்கிறேன். ஏன்னா நான் தான் கேமரா பிடிச்சிருக்கேன். என்னால் அரிசி எடுத்து போட முடியுமான்னு தெரியல, கீழெல்லாம் சிந்தும். அரிசி கழுவி ஊற வச்சது இது. அது வந்து சட்னி தாளித்து வச்சுருக்கேன். சட்னி பாதி அரைச்சாச்சு, பாதி அரைக்கணும், தெரியுதா? இருங்க, நான் ரைஸ் போட்டுட்டு காமிக்கிறேன். என்னால் இப்படி போட முடியாது. ரைஸ் போட்டுட்டேன். ரைஸு உப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இது ஒரு 2 கொதி கொதித்ததும் விசில் போட்டு மூடி வச்சுட்டு, 2 விசில் தான். நான் வந்து ரேஷன் அரிசி தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் நார்மல் அரிசி கூட போட்டுக்கலாம். நான் ரேஷன் அரிசி தான், அரிசி சொல்ல மறந்துட்டேன், ரேஷன் அரிசி தான் போட்டிருக்கேன். ரேஷன் அரிசியிலலாம் பொங்கல்லாம் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேணால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம குழையணும்னு சொல்லுவோம் இல்லையா பொங்கல், அதனால் அதில் வந்து நல்லா குழையும் பொங்கல், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொதிக்குதா? இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில். விசில் போகலை, டைம் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? வெந்திருக்கு. பார்த்துங்க, நாங்கள் எடுத்துடுவோம். அடிச்சிட போகுது. இது விசில் ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து நான் எண்ணெயில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் நெய்யில் கூட வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு ஏதாவது கலாய்க்கக்கூடாது, ஓகேவா? எனக்கு பிடிக்கும் முந்திரி பருப்பு கடித்து சாப்பிட்றது, அதனால் போட்டிருக்கேன். தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். தேங்காய் சட்னி என்ன கலராக இருக்குன்னுலாம் கேட்காதீங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், தாளிச்சும் வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி ரெடி. அது எதுக்கு கலக்கிறோன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கான். பக்கத்தில் குட்டி பாப்பா நின்றுட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. பொங்கல் பார்த்திங்களா, இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இதுக்கு வந்து நான் மஞ்சத்தூள்லாம் போடவே இல்லை. அந்த பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் அரைச்சி போட்டிருக்கேன் தெரியுமா, அதுலேயே கலராக தான் இருக்கும். நீங்கள் தாளிக்கிறப்பவே பார்த்துருப்பீங்க, அதுலேயே கலராக தான் இருக்கும். இப்போ புரியுதா நான் எதுக்கு பச்சரிசியில் ரேஷன் அரிசியில் பண்ணேன்? ரேஷன் அரிசியில் பண்ணால் ரொம்ப குலைவாக வரும், பச்சரிசியில் பண்ணாலும் குலைவாக தான் வரும். ஆனால் எனக்கு ரேஷன் அரிசி பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒன்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு பிடிக்கும், நான் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்கள் இஷ்டம்தான். நார்மல் அரிசியில் கூட பண்ணிக்கலாம். ஊற்றியாச்சு. நான் வந்து கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். இது வந்து நெய்யில் போட்டிருக்கேன், எண்ணெயில் வறுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நெய்யில் கூட வறுத்து போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு குட்டி தான் சாப்பிடாது, மற்ற 2 பேரும் சாப்பிடுவாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நடுவில் முந்திரி வந்து கடித்து சாப்பிட்றது வந்து நல்லாயிருக்கும். பொங்கல் கூட சேர்த்து, அந்த சட்னி கூட சேர்த்து காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள், இல்லைனா இதுக்கு கூட கலைக்காதீங்க. எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, நார்மலாக பொங்கல் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு, இது செஞ்சால் மீதியே ஆகாது, பொங்கல் காலி பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா கூட மிச்சமாச்சுன்னா கூட எடுத்து வைங்க, காலையில் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவே நார்மல் பொங்கல் செஞ்சால் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அது எவ்வளோ கொஞ்சம் செஞ்சாலும் சரி, கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. எடுத்து மறுநாள் கொட்டத்தான் செய்யணும். இந்த பொங்கல் வந்து மிச்சம் பண்ண மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல வரேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் குட்டி பாப்பாவுக்கு தான், அது வந்து இவ்வளோ சாப்பிடாது, என்கிட்ட கொடுத்துரும். சும்மா வீடியோக்காக போடுறேன், சரிங்களா? தேங்காய் சட்னி, பொங்கல், இது கூட சாம்பார், வெறும் சாம்பார், மிளகா கிள்ளி போட்ட சாம்பார், வடை, இதெல்லாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் வந்து ஒரு வேலைக்கு தான் சொல்லிட்டு தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நான் இப்போ பேசுகிறது எல்லாம் தனித்தனியாக இருக்கும். ஏன்னா பாட்டு வச்சுட்டாங்க எங்கள் வீட்டில், காப்பிரைட் வரக்கூடாதுன்னு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதுதான் நான் குட்டி பாப்பாக்கிட்ட வேறு ஏதோ பேசிகிட்ருக்கேன். உங்களுக்கு நான் எங்கே பேசுகிறது இங்கே கேட்டுட்ருக்கோம். ஓகே, எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்போர்ட் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறதுக்கு எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் நைட் டின்னர். உங்கள் வீட்டிலலாம் என்ன டின்னர்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.